பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நம் பங்கின் பாதுகாவலில் புனித ஆரோக்கிய அன்னையின் 22ஆம் ஆண்டு பெருவிழாவின் முதல் நாளில் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்கும் கருத்து மீட்கப்பட்டவர்களின் தாய் மரியாள் என்பதாகும். இவ்வுலகில் பிறந்தவர்கள் அனைவரையும் இறைவன் அவரது மீட்பு வாழ்வுக்கு அழைக்கிறார். அன்னை மரியாவின் அழைப்பு வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம். மரியாவின் அழைப்பு கிறிஸ்துவின் மறைப்பொருளில் பங்கெடுக்கிற அழைப்பு. கன்னியாக தாயாக இருந்து செயல்படுகின்ற அவரின் அழைக்கப்பட்ட வாழ்விலே வெற்றி கொண்டதன் வழியாக நம்முடைய எதிர்நோக்கை நிறைவு செய்திட நம்முடன் இருந்து வழிநடத்துகின்ற தாய் அன்னை மரியா. இயேசுவின் இலக்காகிய மனுக்குல மீட்பை தம் சிலுவை சாவை நிறைவேற்றிட உறுதுணையாய் இருந்தது போன்று இன்றும் நமது வாழ்வின் இன்னல்களிலும் நம்பிக்கை தளர்விலும் நமக்கு உடனிருந்து இயேசுவின் வழியில் நடத்தும் தாய். மீட்பின் முதற்கனியாகிய அன்னை மரியா தம் மகனின் மாட்சியில் பங்கேற்பது போல அதே மீட்பினை நாமும் சுவைக்க நம்மை வழிநடத்துகிறார். கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருளில் நம்மை உயிரோட்டமுடன் செயல்பட தூண்டும் அன்னை மரியாவின் பிள்ளைகளாக என்றும் வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது இன்ஃபன்ட் ராஜ் தன்னுடைய 6வது பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். இறைவன் இந்த பிள்ளைக்கு நல்ல ஆன்ம சரீர நலன்களையும்
ஞானத்தையும் விவேகத்தையும் ஆவியின் வல்லமை அனைத்தையும் பொழிந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். எஸ் Alexis Richard, A. Sylvia Richard, A. Infancia ஜீவிகா. இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகள் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஜோசப் அருள்ராஜ், ஜான்சி ராணி குடும்பத்தினர் இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையினுடைய நல்ல கருத்துகள் எண்ணங்கள் நிறைவேறவும் திருப்பலியிலே மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். ஜார்ஜ் அக்ஸீலியா குடும்பத்தினர் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் ஏற்று நிறைவு செய்யவும் மன்றாடுவோம். ஜோபாய் பீனா குடும்பத்தினர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவருடைய மகனுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், குடும்பத்திலே மகிழ்ச்சி நிரம்ப கிடைக்கவும் வேண்டி மன்றாடுவோம். லீலா ரோஸ்லின் ராயப்பன் இவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். ரெஜினா நேசமணி இவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். வேளாங்கண்ணி ஆக்னல் ஜோசப் இந்த குடும்பத்திற்கு ஆண்டவருடைய அருள்கர ஆசீர்வாதம் என்றென்றும் தங்குவதற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து துணை இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். ஏ. ஜேம்ஸ் பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். இறைவன் இவருடைய வாழ்நாள் முழுவதும் அவரை கரம் பிடித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். கிறிஸ்டினாள் மேரி குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் இரக்கத்தோடு கண்ணோக்கி ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். ரோஸ்லின் குடும்பத்தினருடைய தேவைகளையும் அவருடைய நன்றியர்களையும் ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அந்தோனி வில்லியம்ஸ் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க போயிருக்கிறவைக்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறையருள் இந்த இவருடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக ஜெபிப்போம். ஆண்டன்ஸ் ஆனி மாலா இவருடைய திருமண நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவருடைய நல்ல கருத்துக்களையும் இவருடைய தேவைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். பிரேமா பாலசாமி குடும்பத்தினருக்கு இறைவன் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். பூண்டி லூது சேவியர் அந்த குருவானவருக்கு புனித பட்டம் கிடைக்க வேண்டி ஜெபித்து இந்த திருப்பலி அக்ஸீலியா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இறைவன் இவருடைய எண்ணங்களை ஏற்று அவருடைய திருவுளப்படி புனிதர் பட்டம் கிடைக்க நாம் ஜெபிப்போம். நோயல் புஷ்பா பிரமேலியா திருமண வரம் வேண்டி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவருடைய தேவைகளை சந்தித்து குறிப்பாக நல்ல வரன் கிடைக்க பெற்று திருமணம் ஆண்டவருக்கு திருமணமானால் விரைவிலே நிறைவேறி இந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். பிரதீப் உடல் சுகத்திற்காக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவருடைய ஆன்மாவையும் சரீரத்தையும் தொட்டு சுகப்படுத்தி வாழ்நாள் முழுவதிலும் ஆண்டவருடைய அருட்கரம் அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். ரவிவர்மன் யசோதா குடும்பத்தினர் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் ஏற்று நிறைவேற்ற வேண்டி ஜெபிப்போம். டோனி ஸ்டெல்லா மேரி மாணிக்கம் குடும்பத்தினர் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி ஜெபிக்கின்றார்கள். அவருடைய அன்றாட ஜெபத்தை ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். ஜான்சன் டீனா ஜோஷ்னா குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாரை ஆண்டவர் இரக்கத்தோடு கண்ணோக்கி வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். அந்தோனி சாமி செபாஸ்தி அந்தோனியா குடும்பத்தினருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகளையும் அவருடைய நல்ல எண்ணங்களையும் ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டனி விஜயகுமார் குடும்பத்தினருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவு செய்யும்படியாக மன்றாடுவோம். குமார் சீதாலட்சுமி குடும்பத்தினருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தாருடைய நல்ல எண்ணங்களை ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். எஸ் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியானவற்றை ஒப்புக் கொடுக்க, நாம் செய்த பாவங்கள், நம் குற்றக்குறைகள், நாம் செய்ய தவறிய நன்மைகள் அனைத்தும் எண்ணி பார்த்து இறைவனுடைய இரக்கத்தை, மன்னிப்பை மன்றாடி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
அப்பா இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் கன்னிமரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மேன்மேலும் வடம் பெற்று மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய தேவை இறைவாக்கு பணியே. மத அடிப்படைவாதங்களும் அரசியல் தடை சட்டங்களும் அதிகார அடக்குமுறைகளும் நிறைந்திருக்கின்றன. நமது சமூக அரசியல் கலாச்சார நிகழ்வுகளை நமது இறைவாக்கு பணியில் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவை இல்லை. நம்மை அழைத்துள்ளவர் நம்மோடு இருந்து நம்மை உறுதியாய் வழிநடத்துவார் என்பதை எடுத்து கூறும் இறைவாக்குகளுக்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சொல் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வரையுள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்து வந்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவ தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் பாந்துளை உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. எத்தனாவது ஆண்டு விழா இது? 22. ஓகே. ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முதல் 5 வருட ஆண்டு விழாக்கு இப்போ இருக்கிற ஆண்டு விழாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? ஓகே, எனக்கு பல டிஃப்ரென்ஸ் தெரியுது. மறையுறையில் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. எனவே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களை பார்க்கிறதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மறைவுரையானது 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. முதலாவதாக அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திப்போம். 2வது பகுதியாக இன்றைய நாளிலே நாம் திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்ட அந்த ஒரு நிகழ்வை நாம் சிறப்பிக்கிறோம். அது திரு அவை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கிறது. அவருடைய தலை வெட்டப்பட்ட நாளை ஒரு நினைவு கூறுதலாக சிறப்பிக்கிறது.
மூன்றாவது, அன்னை மரியாள் நமக்கு விடுக்கின்ற செய்தி என்ன? எனவே இந்த 3 பகுதிகளாக இந்த மறையுரையை நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் திருச்சபையின் பார்வையில் எவ்வாறு இருக்கிறார்? லூமன் ஜென்சியம் என்கின்ற வத்திக்கான் ஏடு எண் 65 நமக்கு சொல்லுகிறது, அன்னை மரியாளை கிறிஸ்தவர்கள் நற்செய்தி கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஏதோ சாதாரண பெண்ணாக பார்க்காமல் நற்செய்தி கண் கொண்டு பார்க்க வேண்டும். We must see our blessed Virgin Mary with the eyes of the gospel. நற்செய்தி கண் கொண்டு பார்க்க வேண்டும், விவிலிய கண் கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள் மீட்பு திட்டத்திற்கு மிக முக்கிய பங்கு ஆற்றிருக்கிறார். அன்னை மரியாள் மீட்பு திட்டத்திற்கு மிக முக்கியமான பங்கை அவர் கொடுத்திருக்கிறார். இது எதுவுமே நான் சொல்லுவது கிடையாது, எல்லாமே திரு அவை சொல்லுகிறதையும் நற்செய்தியும் விவிலியத்தில் இருப்பதை மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாளுடைய பங்கு தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை வாக்கியம் 15 நாம் படமுறை வாசிக்க கேட்டிருப்போம். உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன். கடவுள் சாத்தானை பார்த்து சொல்கிறார், உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற இந்த 2 வரிகள் தான் அன்னை மரியாள் மீட்பு திட்டத்திலே பங்கெடுத்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மையாகும். ஏன் இறைவன் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை நாம் கேள்வி கேட்டோம் என்றால், அன்னை மரியாள் வழியாக தான் மீட்பு நமக்கு கிடைத்தது என்பதை பதிலாக நாம் கொள்ளலாம். எனவேதான் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நிறைவு பெற்ற நேர்மையாளர்களின் முதன்மையானவர் அன்னை மரியாள் என்று சொல்லப்படுகிறது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களின் முதன்மையானவர் என்று அன்னை மரியாளை திரு அவை ஏடு நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவன் முன்பாக தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறவர்களை பற்றி எபிரேயருக்கிடையே திருமுகம் அதிகாரம் 12 இறைவாக்கியம் 23 நமக்கு சொல்லுகிறது. இறைவன் முன்பாக தூப கலசம் கையேந்தி அவர்கள் ஆண்டவர் முன்பாக என்றுமே மகிழ்ந்திருப்பார்கள். திருவெளிப்பாடு 5:8 அதை தான் சொல்கிறது. யாக்கோபு 5:16 நேர்மையாளர்களுடைய ஜெபங்கள் வல்லமையாய் இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைவு பெற்ற நேர்மையாளர்களில் முதன்மையானவர் அன்னை மரியாள் என்பதனாலே அவருடைய பரிந்துரை வல்லமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, திரு அவையிலே அன்னை மரியாளுடைய பங்கை நாம் பார்த்தோம். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் ரெடம்டோரிஸ் மார்டிர் என்ற சுற்று அறிக்கையிலே, அந்த சுற்று மடலிலே மிக தெளிவாக சொல்கிறார், அன்னை மரியாள் தான் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைக்கு ஒரு முதல் துவக்கம் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை அன்னை மரியாள் தான் துவங்கியது என்று சொல்கிறார். இதற்கு விவிலியத்தினுடைய பின்புலம் என்னவென்றால், அன்னை மரியாள் ஆம் என்று பதில் சொல்லுகின்றார். உம்முடைய திட்டத்திற்கு நான் அடிபணிகிறேன், நீ சொல்லுகிறது நடக்கும் என்று நான் அடிபணிகிறேன் என்று சொல்லி ஆம் என்று அவர் சொன்னார். ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு நேரத்திலிருந்து தான் மீட்பு திட்டம், கடவுள் மீட்பு திட்டம் நிறைவேற துவங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை அன்னை மரியாளிடம் துவங்கியது. அன்னை மரியாள் ஒரு சாதாரண யூத குலத்து பெண், அவ்வளவுதான். ஆனால் என்று ஆம் உம்முடைய திட்டத்தின்படி எனக்கு நடக்கட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னாரோ, அந்த நேரத்திலிருந்து கிறிஸ்துவர்களாகி நாம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கைக்கு அவர் துவக்கமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை பற்றி பல கருத்துக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் திரு அவையினுடைய கருத்துக்களை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால்,
நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதோ உமது அடிமை என்று சொல்லி அவர் தனது பணியை ஆரம்பிக்கிறார். எவ்வளவு தைரியமான ஒரு பணி என்று பாருங்கள். எனவே இன்னொரு முக்கியமான கருத்து, நான் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்லியிருப்பேன். விவிலியத்தில் இருக்கிறது, கடவுள் பேடை செய்வதற்காக பணிக்கின்றார். அந்த பேடையினுடைய அகடம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் சொல்கிறார். எந்த மரத்தினால் செய்ய வேண்டும் என்பதை கடவுள் மிக தெளிவாக சொல்கிறார். அதே போன்று எவ்வளவு அளவு இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பேடைக்கு உள் என்ன வைக்க வேண்டும் என்றால் கற்பலகை, 2 கற்பலகை, 10 கட்டளைகளை பேடைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், சாதாரண கல்லை வைப்பதற்கு இவ்வளோ திட்டம் கடவுள் போடுகிறார் என்றால், உலகத்தையே கொடுத்த அந்த இயேசுவை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாளை கடவுள் எப்படி தயார் செய்திருப்பார் என்பதை யோசித்துப்பார். இது முதல் எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் இயேசுவை பெற்றதனால் அவர் புனிதராக இருக்கவில்லை. நன்றாக பாருங்கள், இது எதுவுமே நான் சொல்லுகின்ற பாயிண்ட் அல்ல, நான் சொல்லுகின்ற கருத்தல்ல. இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து அருள்மிகு பெற்றவளே, ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று சொல்கிறார். அருள்மிகு பெற்றவளே, இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் அருளால் நிரப்ப பெற்றார். இது விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்திலே சொன்னது, அருள்மிகு பெற்றவளே. 2வது வார்த்தை பாருங்கள், ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். இயேசு பிறக்கல, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் யாரோடெல்லாம் இருப்பார் என்று நமக்கு நன்றாக தெரியும். நேர்மையாளரிடத்திலே, நீதிமானிடத்தில் தான் ஆண்டவர் இருப்பார். அன்னை மரியாள் ஒரு தூய்மையான நபர் என்பதனாலே ஆண்டவர் உம்முடனே என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் இயேசு என்கின்ற ஒருவரை நீ பெற்றெடுப்பீர் என்றெல்லாம் சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே ஒரு பாஸ்டரோ புனிதர்களோ இறையலாரோ சொல்லவில்லை, கடவுளே சொல்கிறதை பைபிளில் மிக தெளிவாக பார்க்கிறோம். சமீபத்திலே பலரும் பல கேள்வி கேட்டார். அன்னை மரியாள் விண்ணேற் படைந்தது பைபிளில் இல்லவே இல்லையே, எப்படி நாம் நம்ப வேண்டும் என்று கேட்டார். ஏனோக்கு கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியாசு கடவுளால் எடுத்து, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியாசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சிலுவையில் இருக்க நல்ல கல்வன் பாருங்கள், எவ்வளோ பாவம் செய்தான். அந்த நல்ல கல்வன் என்று நாம் ஏன் அழைக்கிறோம் என்றால், கடைசி நேரத்திலே கடவுள் அவனுக்கு மீட்பை தருகிறார். இயேசு சொல்கிறார், இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று. அந்த சாதாரண ஒன்றுமில்லாத சிலுவையில் அறையப்பட்ட கல்வனை நோக்கி ஆண்டவர் இயேசு இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார் என்றால், உலக மீட்பரையே பெற்றெடுத்த அந்த தாயை கடவுள் எப்படி அழிவுற செய்வார்? அதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவள், இந்த வல்லமையான தாய் எவ்வளோ ஒரு மகத்துவமிக்கோர் பாருங்கள். எனவேதான் மேக்ஸ்மிலியன் கோல்பே என்கின்ற புனிதர் சொல்கிறார், தேவ அன்னை அவர் மட்டும்தான் ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய முடியும். ஒரு ஃபாதரோ சிஸ்டரோ பாஸ்டரோ புனிதரோ இறைவாக்கினரோ யாருமே ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யவே முடியாது. அந்த பெற்றெடுத்த அந்த தாய் அன்னை மரியாள் தான் இயேசுவை அதிகமாக அன்பு செய்திருக்கிறார். இது யாருமே மறுக்க முடியாது. இயேசுவை நேற்று என்கிட்ட வந்து பேசினாரு, வெள்ளை அங்கி போட்டிருந்தாரு, மாதாவரத்தில் செபக்கூடம் கட்ட சொன்னாரு, கோவில் மணலி பக்கத்தில் கட்ட சொன்னாரு, அங்கே லேண்டு இலவசமாக, அங்கே லேண்டு கம்மி விலையில போகுது, அங்கே தான் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று பலரும் சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவை அன்பு செய்த, நெருக்கமாக அன்பு செய்து, அதிகமாக அன்பு செய்தவர் அன்னை மரியாள் என்பதை நாம் மிக தீரமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவேதான் அன்பார்ந்தவருடைய அன்னை மரியாளை பற்றிய தர்க்கம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல. யோசித்து பாருங்கள், ஆண்டாண்டு காலமாக வந்தது. அதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அன்னை மரியாள் இயேசுவின் தாய்தான், இயேசு கிறிஸ்துவின் தாய்தான், ஒரு சாதாரண யூத போதகரின் தாய்தான், அவர் கடவுள் தாய் இல்லை என்று கிபி 431 அந்த பிரச்சனை போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு திரு அவை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது, அன்னை மரியாள் கடவுளின் தாயன். எனவே அன்பார்ந்த ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, இந்த பைபிள் எப்போ வந்தது என்றால் 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்தது. பைபிளுக்கு முன்னாடியே அன்னை மரியாள் இருந்தால். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், பைபிள் பிறகுதான் எழுதினார்கள். அன்னை மரியாள் அப்போத்திலிருந்தே இருந்தார். எதற்காக சொல்லுகிறேன், எதற்கெடுத்தாலும் பைபிளை பாரு, இறை வார்த்தை சொல்லுது, இறை வார்த்தை சொல்லுது, இறை வார்த்தை அது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று சொல்லி அன்னை மரியாளை கொச்சைப்படுத்துவதை பார்க்கிறோம். பைபிள் பிறகுதான் எழுதப்பட்டது. பல ஆண்டுகள் கழித்துதான் பைபிள் எழுதப்பட்டது. பைபிள் எழுதுவதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் இருந்தார். அன்னை மரியாள் பக்தி இருந்தது, அன்னை மரியாளுடைய பற்றுதல் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பைபிளை நாம் வெறுக்கக்கூடாது. பைபிளும் நமக்கு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முதல் பகுதியிலே முக்கியத்துவம் பெற்ற அன்னை மரியாளை நான் புரிந்து கொள்கிறேன். அதான் முதல் பகுதி, மறையுருடைய முதல் பகுதி. இரண்டாம் பகுதி இன்றைய இந்த இடத்திலே நாம் நினைத்து பார்க்கின்ற திருமுழுக்கு யோவான் நற்செய்தியில் 4 கேரக்டரை பார்க்கிறோம். முதல் கேரக்டர் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதல் கேரக்டர் யார் என்றால் அவெஞ்சர், ஆங்கிலத்திலே அவெஞ்சர், பழி வாங்குகின்ற கேரக்டர். ஏரோதியா பழி வாங்குகின்றார். எப்போது டைம் கிடைக்கும், எப்போது வாய்ப்பு கிடைக்கும், எப்போது திருமுழுக்கு யோவானை சாகடிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பொது வாழ்விலும் பழி வாங்குகின்ற தன்மை ஒருபோது நாம் கொண்டிருக்க கூடாது. எனவே முதல் கேரக்டர் என்ற நற்செய்தியிலே ஏரோதியா எப்போது கொள்ளலாம் என்று பழி வாங்குகின்ற நிலையில் இருந்தார். இரண்டாவது கேரக்டர் நாம் பார்த்தோம் என்றால் என்டர்டெய்னர், ஆங்கிலத்தில் என்டர்டெய்னர், அதாவது பொழுதுபோக்கு சார்ந்து வாழுகிறது. எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்குது. வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போகாமல் சம்பளம் நல்லா வரும், சேரில் போய் உட்காருவேன், 50,000 தரணும், ஆனால் படிக்க மாட்டேன், சாப்பாடு கரெக்டாக வந்துடணும், நல்லா இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வை, ஆனால் வேலைக்கு போக மாட்டேன். என்டர்டெயின்மெண்ட், எப்பொழுதும் படம் பார்க்குறது, சுற்றுறது, போயிட்டே இருக்குது, செல்லுக்கு அடிமையாக போகிறது. எனவே இதுதான் என்டர்டெயின்மெண்ட். எப்பொழுதும் ஜாலியாக இருக்கும், கஷ்டமே இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். 365 நாட்கள் ஜாலியாக இருக்கணும், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அதுதான் என்டர்டெயின்மெண்ட் டைப். அது யாரு? ஏரோது என்டர்டெயின்மெண்ட். எனவே தான் ஆங்கிலத்தில் ஏரோது பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏரோது இஸ் a லூஸ் கேரக்டர். லூசு சொல்வான் இல்லையா, ஏரோது உண்மையான லூசு. ஏனென்றால் ஒரு நடனத்திற்காக பாதி அரசே தருகிறேன் என்று சொன்னான். அப்போ எவ்வளோ பெரிய லூசு பாருங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையாய் போவது, சுகபோக வாழ்வுக்கு அடிமையாய் போவது, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாய் போவது, கெஞ்சாவுக்கு அடிமையாய் போவது, தீய பழக்கங்களுக்கு அடிமையாய் போகின்ற அந்த தன்மை என்னிடத்தில் இருக்கிறது என்றால் நான் குறைத்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது கேரக்டர் பொழுதுபோக்கு நிலையில் இருக்கிற மனிதர்கள், என்டர்டெய்னர். மூன்றாவது கேரக்டர் ரூட்லெஸ் பீப்புள். ரூட் என்றால் வேறற்ற மனிதர்கள். நடனம் ஆடிய ஏரோதியாவினுடைய மகள் இந்த கேரக்டர் தான். நடனம் ஆடி வேறற்றவர். என்னுடைய ஆட்டத்திற்கு ஒரு புனிதருடைய தலையை கேட்கின்றார். தன்னிலே சிந்திக்க இயலாதவர்கள், தீயவற்றிற்காக மற்றவரை சார்ந்து இருக்கிறவர்கள், அதுதான் வேறற்றவர்கள். அவர்களுடைய வேர் தீயத்தன்மையில் இருக்கும் தவிர அவர்கள் வேரூன்றி ஆண்டவரில் வேண்டோடு இருக்க மாட்டார். இது மூன்றாவது கேரக்டர். சலோமி நடனமாடி திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேட்டு அவர் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
4வது கேரக்டர், இதுதான் மிக முக்கியமானது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த கேரக்டராக இருக்க தான் அழைக்கிறார். அதுதான் திருமுழுக்கு யோவான். அவர் தூய்மையும் நேர்மையுமாய் இருந்தார். நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். தூய்மையும் நேர்மையாய் இருந்ததனாலே ஏரோது அவருக்கு செவி சாய்த்தான், அவருக்கு அஞ்சி நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, 4th கேரக்டரை ஆங்கிலத்திலே செயின்ட் என்று சொல்லலாம். இன்று நமக்கு அன்னை மரியாள் விடுக்கின்ற செய்தியாதான். கொடி எவ்வளோ பெரிய கொடி ஏற்றணும், மிக விமரிசையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. மெழுகுத்திரிகள், திரு யாத்திரை எல்லாமே பக்தியினுடைய வெளிப்பாடு. ஆனால் அன்னை மரியாள் தனிப்பட்ட விதத்தில் நம்மை பார்த்து கேட்பது, ஆண்டவர் இயேசுவை போன்று நீ வாட வேண்டும், என்னை போன்று வாட வேண்டும். அதுதான் இந்த கொடியேற்றமானாலும் சரி, 9 நாட்கள் நவநாளாயிருந்தாலும் சரி, அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் அதுதான். எனவே அன்பான், எத்தனை வருஷம் ஆனாலும் வேல்யூஸ் தான். 20 வருடங்கள் கடந்தாலும் உண்மை உண்மைதான், நேர்மை நேர்மைதான், கீழ்ப்படிதல் தான். 2026 நேர்மை மாறாது. 3000 ஆண்டு கடந்தாலும் நேர்மை தான். எனவே இந்த அன்னை மரியாள் நினைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த 4வது கேரக்டர், நாம் எல்லோருமே ஒரு புனிதமான வாட அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் பார்த்து கேட்பது அதுதான். எளிமையாக இருப்பது, தாழ்ச்சியாக இருப்பது, பிறரை நேசித்து வாழ்வது, மன்னித்து வாழ்வது, இறைவனை சார்ந்து வாழ்வது, இதுதான் அன்னை மரியாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நான் எல்லோருமே குறை சொல்வதற்காக நான் சொல்லுவதில்லை. நான் ஏறக்குறைய 2 முறை வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன். 2 முறை, என் 20 ஆண்டு காலத்தில் 2 முறை போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கொடி ஏறினோடனையோ எல்லாரும் சாரா கடையில் இருப்பாங்க. கொடி ஏறும், ஜோமாலியை கழட்டுவான், பழைய குருடி கதவு திரடி. எனவே அன்பார்ந்த, இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இது போன்று செய்தவர்கள் எவ்வளவு நாட்கள் அவர்கள் திரு யாத்திரை மேற்கொண்டாலும் அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. எனக்கு நன்றாக தெரியும், ஒரு முறை முத்தமிழ் நகரில் நான் திருப்பலி வைத்த பிறகு அங்கு ஒரு தாய் என்னிடத்தில் வந்து பேசினார். அது இந்த 40 நாள் 30 நாள் நடந்து போகிறாங்க, ஒரு 6 மாதம் நடந்து போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏம்மா, என்னுடைய கணவர் குடிக்கிறதே இல்லை ஃபாதர், யாரையும் அடிக்கிறது இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது. எங்கள் கூட சேர்ந்து ஜோமால சொல்கிறாரு, சீரியல் பார்க்குறாரு, எவ்வளோ ஒரு தங்கமான கணவராக்குறார் ஃபாதர். அந்த 29ஆம் தேதி வந்துட்டா ஐயோயோயோயோ என்று அவர் வேதனையாக சொன்னார். உங்களுக்கு ஜோக்காக இருக்கும், ஆனால் அந்த தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் என்று பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கல்ச்சராக இருது. எல்லாம் காவி உடை. எதற்கு காவி? என்னுடைய கலர் எது? இரத்தத்தில் தோய்த்த கலர் தான் காவி. அந்த காவி மேலே நெக்லஸு, காசு மேலே ஒட்டியானம், என்னென்னலாம் போட முடியுமோ போட்டிங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. இது யார் சொல்லணும்? ஃபாதர் தான் சொல்லணும். காவி உடை என்பது தவத்தின் அடையாளம், காவி உடை தியாகத்தின் அடையாளம், காவி உடை பாவத்திலிருந்து வெளிவருகிறேன் என்பதற்கு அடையாளம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக காவியே, இந்த வருஷம் நீ கட்டினியா, இந்த வருஷம் நான் கட்டினேன், நீ போட்டியா, பசங்களும் போடவை. அன்பாந்தோட எவ்வளோ மகத்துவமிக்க அந்த கலர் தெரியுமா? அந்த காவி உடை என்பது. அதோடைய மகத்துவத்தை நாம் புரிந்தால் அது அணிகின்ற பொழுதே நமக்கு நடுக்கம் ஏற்பட வேண்டும். அது அணிகின்ற பொழுதே நான் ஒன்றுமில்லை, நான் கேவலமானவன், கடவுளுக்கு முன்பாக நான் வெறுமையானவன் என்று சொல்லுவதுதான் அந்த காவி உடை. ஆனால் இன்று நடப்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த திரு யாத்திரை போகும்போது பாருங்க, காதில் ஒன்று மாட்டிக்கின்னு எல்லா பாட்டையும் கேட்டுக்கின்னு, கொக்கோ கோலா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஒரு தபமா, இதெல்லாம் ஒரு திரு யாத்திரையா சொன்னால் அந்த ஃபாதர் சரியில்லை என்று சொல்லுவார். யோசித்து பாருங்கள், சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக, வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் திரு யாத்திரைகளையும் திருவிழாக்கள் நவநாளையும் கொண்டாடினோம் என்றால் அது வெறுமனே பக்தியாகவே போய்விடும். உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அன்னை மரியாளை போன்று
நாம் வாடுகின்ற பொழுது, பக்தியாக திருயாத்திரை மேற்கொள்கின்ற பொழுது, பக்தியோடு திருவுடை அணிகின்ற பொழுது அது அர்த்தம் பெறுவதை பார்க்கிறோம். அதுதான் இந்த கொடியேற்ற நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். எனவே அன்பார்ந்தவர்கள், நாம் யோசித்து பார்ப்போம். அந்த தாயை போன்று ஆண்டவரே நான் வாட வேண்டும் என்று சொல்லி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். கடைசியாக நாம் ஜெபத்தோடு முடிப்போம். கண்களை மூடுவோம். என் அரசியும் என் தாயுமான அன்னை மரியே, என் அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக என்னை முழுவதும் நான் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். என் கண்களையும் காதுகளையும் என் வாயையும் என் இதயத்தையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பணியையும் என்னுடைய இயலாமையும் என்னுடைய பலவீனத்தையும் என்னையும் முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னிடம் இருக்கும் அனைத்தையுமே உம்மிடம் நான் அர்ப்பணிக்கிறேன். ஓ என் நல்ல தாயாரே, என் சார்பில் என்று என்னை பாதுகாத்து வழிநடத்தி ஒரு புனிதமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்வில் நான் நிலைத்திருக்க செய்தருளும். ஆமேன். நம்பிக்கையாளர் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். கரம் பிடித்து வழிநடத்தும் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், திருநிலையினர் ஆகியோர் தம் வாழ்வின் சவால்களிலும் பணியிலும் நம் அன்னை போன்று உறுதியான மனநிலையோடு பணியாற்ற வரமருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவா, திரு அவையின் வாழ்விலும் பணியிலும் பங்கு மக்கள் அனைவரும் புனிதத்துடன் வாழ்ந்து இறை அருளும் ஆசீரும் பெற்று என்றும் அன்னையை போன்ற இறை திட்டத்திற்கு பணிந்து வாழும் வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, எங்கள் தேசத்தை ஆளும் தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்து அண்டை நாடுகளுடன் சமாதானமும் நல்லுறவும் கொண்டு வாழ்ந்து நாட்டை முன்னேற்றும் பாதையில் வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடைந்திருந்து காக்கும் உன்னத இறைவா, இந்நாளில் திருப்பலி நிறைவேற்றிய குருக்களை ஆசிர்வதியும். அவர்களின் அழைப்பதில் உடனிருந்தது போல பணிவாழ்விலும் உடனிருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இளையோர் பாடகர் குழுவினரை ஆசிர்வதியும். அன்னை மரியாள் போன்று இறை திருவுளத்திற்கு பணிந்து திரு அவையோடு இணைந்து பணியாற்றிடவும் வாழ்வில் வளத்துடன் நலம் பெற்று வாழவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே நாம் எந்த கருத்தோடு ஆலயத்திற்கு நுழைந்தோமோ அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட இறைவன் துணை செய்ய மன்றாடும். நம்முடைய பக்தி முயற்சிகள் அன்னை மரியாளை போன்று வாழ்வதற்கான ஒரு அழைப்பை நாம் விடுக்கவும், இயேசுவை போன்று நாம் மாறவும் இறைவன் நமக்கு வழிகாட்ட மன்றாடும். நம்முடைய குடும்பத்திலே நடைபெற வேண்டிய காரியங்கள், நாம் எதிர்பார்த்து நிகழ வேண்டிய பல்வேறு நிகழ்வுகள் அனைத்தையும் தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலினாலே நிறைவேற வேண்டுவோம். நம்முடைய குடும்பத்திலே நல்ல உடல் சுகமும் மன நிம்மதியும் சமாதானமும் நிலைத்திருக்க மன்றாடும். நம்முடைய குடும்பத்திலே பழிவாங்கின்ற நபராக இல்லாமல், பொழுதுபோக்கின் மனிதராக இல்லாமல், வேறற்ற மனிதராக இல்லாமல் ஒரு புனிதமான தேவ தாயை போன்று வாடுகின்ற ஆசிரை இறைவன் நமக்கு நல்குமாறு மௌனமாய் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் திருமண் சமர்ப்பித்த பல்வேறு தேவைகளை நிறைவேற்றி தாரும். இவ்வாறு நாங்கள் உம்மை எங்கள் வாழ்வினாலே
மகிமைப்படுத்தி வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் அன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தே தந்தே இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே இறைவா. தந்தை 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக நாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக நான் பணிகின்றேன். தந்தே 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 இனே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தை 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே இறைவா. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரி, நாம் அனைவரும் அன்போடு ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் படியை நம் அன்பு தந்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னி மரியாளின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த அன்னையோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்கள் மேலே எடுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
அவரும் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்த அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். அவர் சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை நிறைவேற்றி கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கும் உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருக்கும் போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடும் தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவைக்கு தாயன்பால் உடனிருந்தும் தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே வானதூதர்கள், மறை சாட்சிகள், புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகத்துவத்தை போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக விட்டு சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உலகம் அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக பெறுவதை அறிந்திருந்த இயேசு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மரித்த விசுவாசிகளுக்கு ஆட்சேபிப்போம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்பார்ந்தவர்களே, நாம் அன்னை மரியாடத்திலே கொண்டிருக்கின்ற பக்தி ஒரு உண்மையான பக்தியாக அமைய அந்த பக்தி ஆண்டவர் இயேசுவை போன்று நாம் வாட வேண்டும். அந்த அன்னை மரியாளை போன்று நாம் வாட வேண்டும். துவக்கத்திலே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தெரிந்த பிறகு, புரிந்த பிறகு நாம் வாழ்க்கையை மாற்றுகின்ற பொழுதுதான் அன்னை மரியாளை நாம் பிரதிபலிக்க முடியும். எனவே அந்த மேலான ஆசிரியம் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்குமாறும் ஒருவர் ஒருவருக்காய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாய் வாழ்வுமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகமோ பணமோ பதவியோ அந்தஸ்து தராத அமைதியும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி, மகிழ்ச்சியும் நிறைவான நிம்மதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம்.
ஆண்டவரே, இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளை கருத்துண்டி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கும் அடைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இடத்தில் எழுந்திருட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும்.
Amen.
இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எண்ணி ஏங்கிய நம்முடைய அன்னையினுடைய திருவிழா கொடியேற்றம் இன்றைக்கு கோலாகலமாக நிகழ்ந்தது. அதற்கு முழு முதல் காரணம் நம்ம ஆண்டவர். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதைத் தொடர்ந்து இந்த திருவிழா முதல் நாள் சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய தருணம் இது. இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து நமக்காக கொடியேற்றி திருப்பலி நிறைவேற்றி மிக அருமையான ஒரு மறையுரை, மாதாவை பற்றி பல பேர் தவறான கொள்கைகள் கொண்டிருந்தாலும் அது கண்டிப்பாக அது திருத்தப்பட வேண்டியது என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி, அன்னை அவள் ஆண்டவரின் தாய், சாதாரண மனிதனின் தாய் அல்ல. மனிதனின் தாயை நம்ம மதிச்சாலும் மதிக்கலாம், மதிக்காட்டியும் போகலாம். ஆண்டவரின் தாயை மதித்து தான் தீரணும். அந்த தாய்க்குரிய அந்த வணக்கத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு குருவான ரொம்ப அழகாக சொன்னார், அதாவது திருச்சபை கொடுத்ததையெல்லாம் மற்ற சபையினர் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. என்னென்ன திருச்சபை கொடுத்தது, எது ஆண்டவர் கொடுத்தது? நற்கருணை ஆண்டவர் கொடுத்தது, மரியாள் ஆண்டவர் கொடுத்தது இல்லையா? இன்னும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல வழிபாடுகள் ஆண்டவர் கொடுத்ததா, அதாவது அருட்சாதனங்கள்லாம். திருச்சபை கொடுத்தது எது? விவிலியம். பிறகு மற்ற விஷயங்கள்லாம், அதாவது இந்த விவிலியம் அவங்க ரொம்ப அதுவும் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? விவிலியம் வந்து திருச்சபை கொடுத்தது, ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினாலே தூண்டப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்டது திருவிவிலியம். அதாவது எப்படி சொல்வோம் அப்படின்னா, காலங்காலமாக கடவுளினுடைய வழி துணையோடு, தூய ஆவியின் துணையோடு வரலாற்றிலே ஒரு சில பெரிய யூதர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதிய திருநூல், உதாரணமாக இறைவாக்கு நூல்கள் எல்லாமே அந்த காலத்து, அதாவது கடவுளால் தூண்டப்பட்ட இறைவாக்கினர்கள் அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய படிப்பினைகள், இவற்றை மனிதர்கள் உள்வாங்கி ஆவியின் வல்லமையோடு எழுதியது திருவிவிலியம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய படிப்பினை, ஆண்டுடைய புதுமைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கியவர்கள் எழுதியது. ஆனால் இதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம வழிபடக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் சாரத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் சக்கையை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். புரியுதல்ல? அது ரொம்ப அழகாக சொன்னார். தந்தைக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். தந்தையை கௌரவிக்க இளையோர் அணியிலிருந்து ஒருவரும் பாடற்குழுவிலிருந்து ஒருவரும் பீடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அருட்தந்தை தேவநேசன் அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் பத்தலை, ஏன்னா 8:30 மணி ஆகும்போது. அதனால் எல்லாருக்கும் தெரிந்தது தான். இங்கே பல ஆண்டுகள் உங்களுக்கு பங்கு பணியில் உதவி செய்திருக்கின்றார். திரு சூசேராஜ் அவர்கள் ஒரு சின்ன குறிப்பு எழுதி கொடுத்தார். என்ன குறிப்பு அப்படின்னா, தந்தை அவர்கள் பணி செய்த காலத்தில் தான் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2 கிரவுண்டு, அதாவது 4800, அது 5200 சதுர அடி, அதாவது 2 கிரவுண்டு மேலே வரும் சதுரடி நிலம் வாங்கப்பட்டது. அப்படியே ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தார். ஆக ஒரு இடம் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்காக நாங்கள் பல இடங்களில் போராடி இருக்கிறோம். இப்போ பழைய பங்கில் இருக்கும் போதெல்லாம் ஒரு இடம் வாங்குறதுக்காக நிறைய போராட வேண்டியிருந்துச்சு. ஆக ஏறக்குறைய 2.5 கிரவுண்ட் இடம் வாங்குறதுன்னா ஒரு பெரிய சாதனை தான் அது. ஆக உண்மையிலேயே நம்முடைய பங்கு இருக்கு, அது பெரிய வரப்பிரசாதம். ஆக தந்தை அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவருடைய பணி குருகுலத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர் பிரசங்கம் கொடுக்கும்போது நான் யோசிச்சிருந்தேன், உண்மையிலே அவரிடத்திலே படிக்கின்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள் அப்படிதான் சொல்லணும். ஆக அந்த விதத்தில் மீண்டும் ஒருமுறை அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜபங்களையும் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். இந்த திருப்பலியினுடைய முதல் நாளாக இந்த நாளை சிறப்பித்த நம்முடைய பங்கின் இளையோர் பாடகர் குழுவினர் அனைவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 தரப்புமே நல்ல முயற்சி செய்து நிறைய காரியங்கள் அவங்க முன்னாடி ஏற்பாடு செய்து, குறிப்பாக இளைஞர்கள் நல்ல பயிற்சி, இந்த பாடகர் குழுவினர் நிறைய பயிற்சி எடுத்து பாடினாங்க.
அது மாதிரி இளையவர்கள் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வாசகம் படிக்க முன் வந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே சின்ன வருத்தம் என்னன்னா, முழுசாக பங்கெடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா ஒரு 15 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், 5-6 பேர் தான் வந்து நிற்கிறாங்க. மிச்சம் 10 பேர் எங்கே போனாங்க? இளையோர்னா எல்லாரும் தான் இளையோர் இல்லையா? 15 பேர் இளையோர் தான். ஆக இந்த ஒரு குறையை நீக்க வேண்டும். இளையோர் தலைவர் இருக்கீங்களா? ஆமாம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் மனசை வச்சுக்கிடுங்க, எல்லாரையும் பங்கெடுக்க வைக்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி பாடல் குழுவினரும் உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் எல்லாருமே வந்து பங்கெடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துகள். நாளை மாலை 6:30 மணிக்கு நவநாள் ஜெபம் திருப்பலி சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் அற்புத குழந்தை இயேசு அன்பியம் மற்றும் சகாயமாதா அன்பியம். நாளைய தினத்தை நமக்காக திருப்பலி ஆற்றி சிறப்பிக்க அருட்தந்தை வை போஸ்கோ புழல் பங்கு தந்தை அவர்கள் வர இருக்கின்றார்கள். ஆகவே நாளைய தினமும் இறை மக்கள் அனைவரும் முழுமையாக கலந்து கொண்டு பரிந்து பேசும் தாய் மரியாள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் வருகின்ற குருவோடு சேர்ந்து சிந்திப்போம். சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட விவிலிய பணிக்குழு நடத்தும் விவிலிய வினாவிடை போட்டி வருகிற 29 சொன்னால் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறக்கூடிய இடம் புனித ரஃபேல் மேல்நிலைப்பள்ளி சாந்தோம். விவிலிய பகுதி இறைவாக்கினர் நூல்கள் செக்கரியா, ஒசேயா, நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் எபேசிய திருமுகம். பதிவு செய்ய கடைசி நாள் 15/9/2024 மாலை 4 மணி வரை. பதிவு செய்ய விரும்புவோர் தங்கள் பெயர்களை பங்கு அலுவலகத்திலே பதிவு செய்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த லிங்க் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய பாடகர் குழு இன்னும் யாராவது இந்த ஆடியோ சிஸ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ண வருகின்றவர்களுக்கு இந்த அறிவிப்பு. திரு ஜோபாய் அவர்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நம்முடைய அந்த ஒலிபெருக்கியினுடைய அந்த சரி செய்கிற பணி. அதனால் தயவு செய்து எல்லாரும் போய் அதில் கை வைக்காதீங்க சொன்னால் ஒரு மாதிரி ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டே இருக்கு, கீன்னு ஒரு சவுண்ட் வருது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் இல்லையா? நான் யாரையும் பர்டிகுலராக சொல்லலை, ஏன்னா நிறைய பேர் செய்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அது மாதிரி நல்லா இருக்காதுல்ல. யாராவது ஒருத்தருடைய கையில் அது இருந்தால் தான் அது பத்திரமா இருக்கும். அதனால் நமக்கு ரொம்ப அவசியம்னா மட்டும் திரு ஜோபாய் அவர்களை கேட்போம், அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தருவார். மற்றபடி எல்லாருமே அதில் கை வச்சா நல்லா இருக்காது. தயவு செய்து இதை மனதில் பதித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நற்கருணை திருவிழா, தேர் திருவிழா இந்த நாட்களிலே பவனி இருப்பதால் ஆலய முகப்பிலே உங்கள் வாகனங்களை நிறுத்தாது கொஞ்சம் எதிரில் இருக்கிற அந்த காலி இடத்தில் நிறுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதா கொடி வழங்கிய திரு ஜோபாய், திருமதி பீனா அவருடைய குடும்பத்திற்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக திரு ஜோபாய் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லலாம். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். அல்போன்ஸ் அன்பியத்தை சேர்ந்த திருமதி சில்வியா ரிச்சர்ட், திரு ஆரிகிராஜ், திருமதி அமலராணி இவருடைய அமலராணி குடும்பத்தினர் பண் கொடுத்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்தவுடனே பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் இருக்கிறனால எல்லாருமே வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியர் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள் மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் எங்கள் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக.
கன்னி மரியாள் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பட்டுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனையும் இறை மக்களையும் அன்பு செய்து அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாழ்வோம். திருப்பணி நிறைவேறிற்று. அன்பார்ந்தரை வாய்ப்பு கொடுத்து உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் குரு மாணவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவ அடைத்தலுக்கு உங்கள் பங்கிலிருந்து நம் பங்கிலிருந்து உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.